வணக்கம் நண்பர்களே. நம்ம கோழிங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னாடியே இந்த மருந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இந்த வெள்ளை காய்ச்சல், சளி பிடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே வராது. பாருங்கள், அது என்னென்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு தான் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய கூட வைக்கலாம். அது துளசி, அது குப்பைமேனி, முருங்கைக்கீரை, குப்பைமேனி, வேப்பிலை எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் எல்லாம் ரெடி பண்ணி இன்னொரு ஐட்டம் கீழா நெல்லியை சேர்த்துருக்கேன். சேர்த்து மொத்தமாக இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில் இப்போ கோழி பிடிச்சி வச்சுருக்கேன் கையில். இது சண்டை சாவல், இது யாக்குத்து. இப்போ தான் கூவ ஆரம்பிக்கிறார், சின்னதாக குரல் கொடுக்குறார். அவருக்கு ஒரு மூணு உருண்டை, ஒரு கோழிக்கு 3 உருண்டை. இதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் ஒரு 4 உருண்டை கொடுக்கலாம். கோலி சைஸில் உருண்டை பண்ணி கொடுக்கலாம் கோழி. பாருங்கள், இந்த சைஸ் தான். நீட்டு ஒரு டியூப் மாற்றுற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுக்கணும். உருண்டையாக வச்சோம்னா அடைச்சிக்கும். நீட்டாக பண்ணி அது கொடுக்கணும். இது கல்வா, யாக்குத் கல்வா. இது நான் சாம்பிளுக்காக 2 கோழி பிடிச்சி கொடுத்துருவேன். மற்ற எங்கள் பவுல்ட்ரியில் இருக்கிறது ஃபுல்லாகவே எல்லாருக்கும் கொடுத்துருவேன். ஓடிட்டார். நெக்ஸ்ட்டு இது நாட்டு ரங்க கல்வா போட்டை. எப்படி இருக்கு பாருங்கள், கண்ணெலாம் சுத்தமாக இருக்கும். இவங்கள வச்சு தான் நான் ப்ரீடு டெவலப் பண்ண போகிறேன். குஞ்சாக இருக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஈடு முட்டை இடுறாங்க. இப்போ தான் ஒரு 3 முட்டை இடுறாங்க. இல்லைம்மா பாருங்கள், நீட்டாக வச்சு போடணும். உருண்டே போட்டோம்னா அடைச்சிக்கும், டைட்டாக இருக்கும். போடணும் விழுங்கிறதுக்கு அவங்களுக்கு டியூப் மாதிரி நீட்டாக போட்டு கொடுக்கணும். சின்னதாக இது வாய் அந்த மாதிரி கிணறு இருக்குது. அது 3 உருண்டை கொடுத்தா போதும். பிக் சைஸாக இருந்தால் சின்னதாக தான், ஒரு சின்ன உருண்டை லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக கொசுறு மாதிரி போடலாம். இது நாட்டு ரங்கு போட்டது. நான் போன முடியும் நல்லா ஹெவி வெயிட். இது ஃபுல் பாடி. அப்புறம் அடுத்த கோழி டும்மர் யாக்குத்து, வால் டும்மரு. இது போட்ட இது இன்னும் முட்டைக்கு வரல. அதோட ஜோடி தான் அது. இந்த முதல்ல நாட்டுரங்க காமிச்சேன்ல, அதோட ஜோடி தான் இது. இன்னும் முட்டைக்கு வரல. வந்துடுவாங்க. அது ஆடி மாதத்துக்காக முன்னெச்சரிக்கையாக இந்த தடுப்பு மருந்து போட்டுன்னு இருக்கேன். எல்லாருக்குமே நான் கொடுத்துருது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சி கொடுத்துருவேன். அது குஞ்சிலேருந்தே போட்டுன்னு தான் வரேன். இங்கிலீஷ் மருந்து எதுவும் சேர்க்கலை நான். இவர் கிராஸ், கிராஸ் சேவல் மொத்தக்கொண்டை. இவர் தான் எல்லாருக்குமே ஹெட்டு. இது எங்கள் வீட்டிலே பிறந்து வளர்ந்தவர். எங்கள் வீட்டு மொட்டை டெவலப் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் மற்ற கோழிங்க எல்லாமே வந்தது. இவருக்கும் ஒரு 3 உருண்டை. நீங்களும் கொடுக்குறதா கொடுங்க. இந்த மாதிரி கோழிங்களுக்கு கொடுங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. நோய் இல்லாதப்போ கொடுங்க. நோயே வராமல் இருக்கும். வெள்ளை காய்ச்சல்லாம் வராமல் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? ஓகே, வணக்கம்.